ஹாய், வெல்கம் டு மதி FoodTube. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம். இந்த ஐஸ்கிரீம் ஜிகர்தண்டாக்கு மேலே போட்டு கொடுப்பாங்க. ஐஸ்கிரீமாக சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது முழுக்க முழுக்க பாலாடையில் பண்ணுற ஒரு ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கணும். இதில் கொழுப்பு நீக்காத பால் 1 லிட்டர் எடுத்துக்கலாம். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு முதல்ல காய்ச்சிக்கலாம். பால் நல்லா பொங்கிடுச்சு. இப்போ நம்ம குறைச்சிட்டு அப்பப்போ ஒரு கரண்டியை வச்சு இந்த ஓரங்களில் உள்ள பாலையிட எடுத்து விட்டு பாலோட அளவு பாதியாகிற வரைக்கும் நம்ம இதை எடுத்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பால் இந்த அளவுக்கு பாதியாக குறைஞ்சி சுண்டி வந்திருக்குது. இப்போ நம்ம 50 கிராம் பால்கோவா சேர்த்துக்கலாம். இதில் இனிப்பு போட்ட பால்கோவா தான், நம்ம கடையில் வாங்குகிற பால்கோவா. 50 கிராம் சேர்த்துட்டு அதை நல்லா கரைச்சிக்கிடணும். இப்போ நம்ம இதுக்கு கலருக்காக கேரமல் சிரப் செஞ்சுக்கலாம். இதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் போட்டுட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கரைச்சிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கேரமல் சிரப் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி கலர் கொஞ்சம் கொஞ்சமாக அது சேஞ்ச் ஆகி நல்லா டார்க் கலர் வரும். அதளவுக்கு காய்ச்சிக்கணும். கேரமலோட கலர் ரொம்ப காய்ச்சிட்டிங்கன்னா கருப்பாயிடும், அப்புறம் கசப்புத்தன்மை வந்துடும். ஸோ கொஞ்சம் ப்ரௌன் ஆன அப்புறமா இந்த அளவுக்கு கலர் வந்த அப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை எடுத்து நம்ம பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ஸ்வீட் அதிகமாகிடும். எங்கள் வீட்டில் கேரமலோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்காது, அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். ஆனால் உங்களுக்கு நல்லா பிடிக்கும்னா நீங்கள் நிறைய சேர்த்துக்கோங்க. இதோட கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஃப்ரெஷ் க்ரீம் 100 ml எடுத்துக்கணும். இப்போ இதிலையே நம்ம காய்ச்சி ஆற வச்ச கேரமல் மில்க்கை சேர்த்துடலாம். அது கூட நன்னாரி சிரப் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கணும். இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணணும். 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றிட்டு இதை மூடி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மணி நேரம் மட்டும் முதல்ல வச்சு எடுத்துடணும். 4 மணி நேரம் ஆச்சுது. இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா செட் ஆகலை, கொஞ்சமாக தண்ணியும் மேலே மட்டும் செட் ஆகிருக்கு. இதை நம்ம இன்னொரு தடவை மிக்சியில் மாற்றிட்டு இன்னும் ஒரு தடவை 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ப்ராசஸை இதே மாதிரி இன்னும் 2 தடவை பண்ணிங்கன்னா ஐஸ்கிரீம் பார்க்குறதுக்கு நம்ம ஸ்கூப் பண்ணி வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். 2 தடவை பீட் பண்ணி எடுத்துகிட்டு இதை கண்டெய்னரில் வச்சு ஃப்ரீசரில் 8 மணி நேரத்துக்கு மேலே அல்லது ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வச்சு எடுத்துருக்கிறேன். இதை ஒரு குழிக்கரண்டியை லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு ஸ்கூப் பண்ணலாம். அழகாக ஸ்கூப் பண்ண வருது பாருங்கள், ஈஸியாக இருக்குது. அழகாக சூப்பராக ஜிகிர்தண்டா ஐஸ்கிரீம் க்ரீமியாக கிடச்சிருக்கு. ரொம்ப ஃப்ரோசனாக இல்லாமல் கொஞ்சம் 2 நிமிஷம் வெளியில் வச்சுருந்திங்கன்னா ஈஸியாகவே ஸ்கூப் பண்ண வரும். சூப்பரான ஜிகிர்தண்டா ஐஸ்கிரீம் இன்றைக்கி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஜிகிர்தண்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.